அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி, முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களில் சில நபர்கள் ஒன்று கூடி பேசியிருக்கக்கூடிய அந்த சபைக்கு வந்து அமர்ந்தாங்க. அமர்ந்து கொஞ்ச நேரத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அலா உஹ்பிருக்கும் பி ஹைரிக்கும் வ ஷர்ரிக்கும், உங்களில் நல்லவர் யார், கெட்டவர் யார் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்பது தான் அந்த கேள்வி. தோழர்கள்லாம் சற்று நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. மூன்று தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை கேட்டதற்கு பின்பாக ஒரு தோழர் கேட்குற, யா ரசூலுல்லாஹ், எங்களில் நல்லவர் யார், கெட்டவர் யார் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது, இங்கே அறிவித்து தாருங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குண்டான அடையாளத்தை சொல்கிறாங்க. உங்களில் ஒரு நபரின் மீது இவர் நம்மளுக்கு நன்மை தான் செய்வார் என்ற ஆதரவும், நம்மளுக்கு எந்த சூழ்நிலையிலும் கெடுதி செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையும் யாரின் மீது நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அவர் உங்களில் நல்லவர். இன்னும் சில நபர்கள் இருப்பாங்க, இவன் எங்கே நமக்கு நன்மை செய்ய போகிறான், நம்மளுக்கு கெடுதல் செய்யாமல் இருந்தாலே போதும் என்று யாரை நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் உங்களில் கெட்டவர்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ஒரு நபரை நமக்கு நன்மை செய்வான் என்று எண்ணக்கூடிய அளவுக்காவது நாம் நல்லவர்களாக இருக்கணும்.